கருமாண்டி ஜங்ஷன், அதாவது கருமாண்டி யூடியூபோட ஓனரும் ஆன அமிர்தம் சூர்யா அவர்களை பேச அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேடையில் வீற்றிருக்கும் பிரதான 3 ஆளுமைகள், சமீபத்தில் சுஜாதா விருதை அறிவித்த இலக்கிய ஆளுமை மனுஷபுத்திரன் அவர்களுக்கும், இயற்கை ஆளுமை சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்களுக்கும், இயக்க ஆளுமை சுபவீர பாண்டியன் அவர்களுக்கும் பலமான வணக்கம். மேலும் அரங்கத்தில் மேடையில் இருக்கும் சமூக செயல்பாட்டாளர் சா கல்யாணந்தி, எழுத்தாளர் ஹர்ஷா, நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டிருக்கும் திரைக்கலைஞர் தோழி ரேகா உள்ளிட்ட பலருக்கும் பலமான வணக்கங்கள். மேடைக்கு எதிரே என்னுடைய நிறைய நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். ஓவியர் மணிவண்ணன், எழுத்தாளர் பிருந்தா சாரதி, எழுத்தாளர் கருப்பு அன்பரசன், பாடலாசிரியர் முருகன் மந்திரம், சமூக செயல்பாட்டாளர் சவுந்தரராஜன், முனைவர் பாஸ்கரன், புகைப்பட கலைஞர் பிரபு காளிதாஸ், அகமகள் மகாலட்சுமி, படைப்பு குழும நிறுவனர் ஜின்னா, நண்பர் ரமேஷ் உள்ளிட்ட என் கண்ணுக்கு எட்டிய எனக்கு தெரிந்த நண்பர்கள் புடைச்சூழ இருந்திருக்கிறார்கள். நண்பர்களே, அரங்கில் இருக்கும் ஓவியர்களே, எனக்கு அறிமுகம் இல்லாவிட்டாலும் எதிர்காலத்தில் ஆகச்சிறந்த இயக்குனராக வர இருக்கும் எதிர்கால இயக்குனர்களே, ஒளிப்பதிவாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பலமான வணக்கங்கள். கல்கி பத்திரிகையில் ஏற்கனவே ரேகா சொன்ன மாதிரி கல்கி பத்திரிகையில் 14 வருடம் தலைமை துணை ஆசிரியராக இருந்தபோது கற்றுக்கொண்ட பல விஷயங்களில் அல்லது நான் செயல்படுத்திய பல விஷயங்களில் 2 முக்கியமான விஷயம். அப்பொழுது கதைகளுக்கு படம் போடுகிறவங்களை போட்டுக்கொண்டிருந்தவர்களை அப்படியே கொஞ்சம் ஓரம் கட்டி நான் உள்ள போன பிறகு மாடர்ன் ஆர்ட்ல கதைகளுக்கு ஓவியம் வாங்கி போட்டேன். இப்ப உதாரணத்துக்கு மஞ்சள் புடவை கட்டி கொண்டு காரில் மஞ்சள் புடவை சலசலக்க காரை படபடக்க காரில் அவள் அமர்ந்திருந்தால் அவனை பார்த்தபடின்னு ஒரு வரி வச்சுக்கோ, ஒரு ஓவியம் வரைஞ்சிருவானுங்க. காருக்குள்ள அந்த பொண்ணு இருக்கும், மஞ்சள் சேலரியில தொப்புள் தெரிகிற மாதிரி ஒரு படம். நான் போன உடனே முதல்ல நிறுத்துந்து அதை தான். அந்த 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 எழுத்துக்கு அப்படியே படம் வரையக்கூடாது, அந்த கதையினுடைய உணர்வு என்ன இருக்குதோ அதை வரை, அது மாடர்ன் ஆர்ட்டா இருக்கணும் அப்படின்னு. அப்ப நிர்வாகம் சொல்லிச்சு, புரியாதப்பா, கத்துக்கிட்டோம் புரிஞ்சுக்கிட்டோம் வாசகன், சும்மா எவ்வளவு காலத்துக்கு இன்னும் தொப்புல காமிச்சுன்னு மஞ்சள் புடையே போட்டுன்னு இருக்கிறது என்கின்ற அந்த மாடர்ன் ஓவியத்தை நான் உள்ள போன பிறகு கொஞ்சம் அறிமுகம் செய்து வைத்தேன். கல்கி தீபாவளி மலர்கள் எல்லாம் ஓவியங்களாலே நிரப்பினேன். எனவே இந்த அரங்கில் ஓவியம் குறித்து பேசுவதற்கு எனக்கு தகுதி இருக்கிறது என்று நம்புகிறேன். நண்பர்களே, இதழியலுடைய பாலப்பாடம் என்பது எனக்கு சொல்லிக் கொடுத்தது பொன்னியின் செல்வனுடைய அமரர் கல்கியினுடைய புதல்வன், அவர்தான் எங்க எம்டி. அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாலப்பாடம் என்பது எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் 5A இருக்க வேண்டும் என்பார். ஏ என்றால் தமிழ் எழுத்து ஏ தான். எப்பொழுது, ஏன், எதற்கு, எப்படி, எங்கு, இந்த 5 விஷயங்கள் ஒரு செய்தி எழுதி முடிச்ச பிறகு இந்த 5 விஷயங்கள் அதுல இருக்கத்தான் பார்க்கணும். எப்போ, எதுக்காக இது, ஏன், யாரு, எங்கு, இந்த 5A இருந்துச்சுன்னா அந்த செய்தி ஃபில்ஃபில் ஆயிடும். அப்படி என்றால்
இந்த விழா குறித்து 5A என்னவாக இருக்கும்? நண்பர்களே, நாதஸ்வர வித்வானாகிய தந்தைக்கும் கொதிக்கும் வாசனை வைத்து உப்பு அதிகமா காரம் அதிகமா என்பதை கண்டறியும் சமையல் நிபுணரான தாய்க்கும் மகனாக பிறந்து முறையாக ஓவியத்தை பயின்று மொழி ஆளுமையின் கருத்தியல் வெளிப்பாடு காட்சி என்ற தலைப்பில் முனைவர் பட்டம் பெற்று ஓவிய ஆசிரியராக பணியாற்றி நவீன ஓவியங்களில் புதுமையான பாய்ச்சலை நிகழ்த்தி ஸ்கை ஆரா என்கின்ற அமைப்பு, அதனுடைய பொருள் வானத்தின் ஒளிவட்டம், ஸ்கை ஆரா ஸ்டுடியோ என்கின்ற ஸ்டுடியோவை நடத்துகிற ஓவியர் அமுதன் பச்சைமுத்து போன்றோரை சீடர்களாக பெற்று இன்று முனைவர் ஓவியர் கோ வில்வநாதன் அவர்களுக்கு தமிழக அரசு கலைச்செம்மல் விருது அளித்து கௌரவித்து உள்ளது. அதற்காக இந்த விழா 5A வந்திருக்கும் நடக்கும். நண்பர்களே, இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்றால், வாழும் போதே கலைஞர்களை கௌரவிக்க வேண்டும் என்பதை தன் கடமையாக கொண்டிருக்கிற தமிழக அரசுக்கு இந்த நேரத்திலே நாம் பாராட்டு சொல்ல கடமைப்பட்டோம். ஒரு கலைஞனை வாழும் போதே கௌரவிக்க வேண்டும் என்பதுதான். அவர் தமிழக அரசு அவருக்கு கொடுத்த விருதுக்கு பெயர் கலைச்செம்மல். நண்பர்களே, இந்த செம்மல் என்கின்ற சொல் விசேஷமானது. 99 சங்க இலக்கிய மலர்களில், சங்க பாடல்களில் வரக்கூடிய மலர்கள் இருக்கிறது அல்லவா, 99 மலர்கள், அதில் ஒரு மலர் செம்மல். மேலும் செம்மல் என்ற சொல் எப்போது வரும் என்றால், பெருமை, வலிமை, தலைமை, இந்த 3 பண்புகள் யாருக்கு இருக்கிறதோ அவர்தான் செம்மல். நான் சொல்ல வேண்டியதே இல்லை, நீங்க அப்படியே விழா நாயகனோட கம்பேர் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். உதாரணத்துக்கு வ.உ.சி. செக்கெழுத்து செம்மல், இலக்குவனார் இலக்கண செம்மல், மீபா சோமு சித்தர் இலக்கிய செம்மல், அடுத்ததாக நம் கலை செம்மல் கோ வில்வநாதன். அதனுடைய தொடர்ச்சியாக பார்க்கலாம். இந்த கலை செம்மல் என்பதற்கு எப்படி 3 பண்பு இருக்குமோ, நான் சொன்ன 3, அந்த 3 பண்பு பெருமை, வலிமை, தலைமை, அதுக்கு பொருந்துவது போலத்தான் அவருடைய பெயரும் அமைந்திருக்கிறது, வில்வநாதன். வில்வநாதன் என்பது சிவனுக்கு ஒரு பெயர், வில்வநாதன். இதுல என்னன்னா, இதுல ஒரு சின்ன ஒரு சங்கடம் எனக்கு இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா, சுபிவி போன்ற பகுத்தறிவாளர்கள் வந்துக்கிற அரங்கத்திலே கடவுள் நம்பிக்கை உள்ள அமிர்தம் சூர்யா பேசுகிற போது தவிர்க்க முடியாமல் நான் என்னுடைய கருத்தை சொல்லித்தானே ஆக வேண்டும். வில்வநாதன் என்பது சிவனை குறிக்கிற சொல்லாட்சி. வில்வநாதன், சிவனுக்கு உகந்த பொருள் வில்வம். அந்த வில்வம் எப்படி இருக்கும் என்றால், 3 இலைகள் சேர்ந்த மாதிரி தான் ஒரு இலை இருக்கும். உதாரணத்துக்கு, ஏற்கனவே செம்மலுக்கு எப்படி பெருமை, வலிமை, தலைமை என்கின்ற பண்பு இருக்கிறதோ, வில்வமும் அப்படி 3 விதமான இலைகளோடு ஒட்டித்தான் இருக்கும். இந்து மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் சொல்வார்கள், சிவனுக்கு ஒரு இலையை அர்ச்சனை செய்தால் 1,00,000 சொர்ண மலர்களால் அர்ச்சனை செய்வதற்கு சமம். இது நம்பிக்கை, ஐதீகம், அது அவரவருடைய நம்பிக்கை என்று சொல்லு வருகிற போது இளையராஜா கிட்ட கேட்டாங்க, மூட நம்பிக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க? யோ, நம்பிக்கையே ஒரு மூடம், இதுல என்னையா தனியா மூட நம்பிக்கை? இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நோன்பு மாதம். எனவே அதோடு ஒட்டியே நான் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்குன்னு தான் எடுத்துக்கிறேன். ஆக ஒரு வில்வ இலையை போட்டால் 1,00,000 சொர்ண மலர்களால் சிவனை அர்ச்சனை செய்வதற்கு அந்த ஒரு இலை போதும் என்ற ஒரு ஐதீக கருத்தின் அடிப்படையில் பார்த்தால், இங்கு வந்திருக்கக்கூடிய வீட்டிற்கக்கூடிய எல்லா ஆளுமைகளும் 1,00,000 சொர்ண மலருக்கு சமமானவர்கள். இந்த 1,00,000 சொர்ண மலர்கள் எல்லாம் சேர்ந்து ஆப்போசிட் பாணியில் அந்த வில்வத்தை நாம் கொண்டாடுகிறோம். சிவனுக்கு வில்வம் போடுவதற்கு பதிலாக சொர்ண மலர்களாக இருக்கக்கூடிய நாமும் சாதிச்சுங்க இல்லைல்ல, நம்ம அவ்வளவு கேவலமா? நாமும் சொர்ண மலருக்கு, தங்க மலருக்கு இணையானவர்கள் தான்.
பங்க மலர்களாக இருக்கக்கூடிய நாம் அந்த வில்வத்தை கொண்டாடுவதற்காக இங்கு கூடியிருக்கும். இதுதான் இந்த விழாவினுடைய முக்கியமான சிறப்பம்சம். நண்பர்களே, ஓவியத்தை, ஓவியர்களை கொண்டாட வேண்டுமா? ஆமாங்க, கண்டிப்பா கொண்டாடணும். ஏனென்றால் இன்று இலக்கியம், எழுத்து பரிணாமம் அடைந்து உன்னதத்தை பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு முதன்மையான காரணம் ஓவியம் தான், ஓவியர்கள் தான். எப்படி? இன்னும் இப்படி கூட நான் சொல்வேன், இலக்கியத்தின் எழுத்தின் செவிலித்தாய் ஓவியங்கள். இலக்கியத்தின் எழுத்தின் செவிலித்தாய் ஓவியங்கள். ஒரு இசம் வரும், அது முதல்ல ஒரு இசம், ஒரு தத்துவம் உருவாகுகிற போது எங்க வரும்னா ஓவிய கிட்ட தான் வரும். அவன் தான் அந்த இசத்தை ட்ரையல் பண்ணி பார்ப்பான் ஓவியத்துல. அது செம்மையாகி அடுத்து எழுத்துக்கு வரும். எழுத்தில் தான் நாம விதவிதமா எழுதி பார்ப்போம். ஆக எழுத்து விஸ்தாரம் அடைந்ததற்கான காரணம் எல்லாமே ஓவியர்கள் செய்து பார்த்த இசங்கள். ஆகவே தான் சொன்னேன், எழுத்தின் செவிலித்தாய் ஓவியங்கள் என்று. உதாரணத்துக்கு நாம் இலக்கியத்தில் பயன்படுத்தி, ஏன்னா இப்ப நான் ஒரு நாவல் எழுதி பரிசு வாங்க ரேகா சொன்னாங்க இல்லையா, அந்த நாவல் நேர்கோட்டு நாவல் அல்ல. அது ஒரு நேர்கோட்டு நாவல் அல்ல. பின்னவீனத்துவ மாடலில் பிரிக்கப்பட்ட, சிதைக்கப்பட்ட, அதிகாரத்தை உடைக்கிற வடிவத்தில் கலைத்து போடப்பட்ட ஒரு வடிவம் தான் பின்னவீனத்துவ மாடல். நான் எழுதின நாவல் பரதி நாவல், அது ஒரு பின்னவீனத்துவம். இப்படி இலக்கியத்தில் என்னென்ன இசங்கள்லாம் வந்திருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, ரியலிசம், சர்ரியலிசம், கிளாசிசம், மேனரிசம், புரோக்கிசம், ரொமான்டிசம், மேஜிக் ரியலிசம், போஸ்ட் மாடர்னிசம், ஸ்ட்ரக்சரலிசம், இந்த எல்லா இசங்களும் ஓவியர்கள் பயன்படுத்தி பார்த்திருக்கிறார்கள். இந்த எல்லா இசங்களும் எழுத்திலும் வந்துவிட்டது. எனவே அவர்களால் தான் இந்த இலக்கியத்தில் இம்மாதிரியான போக்குகள் வந்திருக்கிறது. நண்பர்களே, இந்த மாடர்ன் ஆர்ட் இப்போ நான் இந்த கல்விக்கு வந்த பிறகுதான் இந்த மாடர்ன் ஆர்ட் அப்படி என்பதல்ல. மாடர்ன் ஆர்ட் 8வது படிக்கும்போது ஒரு ஓவியம், நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ ஒரு ஓவியம் போட்டீங்க. கொஞ்சம் ஓவியம் சார்ந்து நிறைய பேர் வெறும் வில்வநாதன் வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாதுன்றதால ஓவியங்கள் குறித்தான ஒரு ரெஃபரன்ஸ் விடுறது நல்லா இருக்கும்ன்றதுக்காகத்தான் இந்த பேச்சை நான் இப்படியாக வடிவமைத்திருக்கிறேன். இந்த மாடர்ன் ஆர்ட்ன்ற சொல்லி எனக்கு 8வதுல தாங்க கிடைச்சது. 8வது நான் படிக்கும்போது ஒரு ஓவிய போட்டி வச்சாங்க. அப்போ நானும் சரி ஓவிய போட்டி கலந்துக்கலாமே அப்படின்னு ஓவியம் ஒண்ணு வரைஞ்சேன், ஒரு இயற்கை காட்சி. நண்பர்களே, நான் கொஞ்சம் ஏடாகூடா இல்ல, எல்லாரும் ஒழுங்கா வரைகிறாங்க, நான் ஒன்னுக்கு அப்படி வரைவாங்க அப்படின்னு நான் வரைந்த ஓவியத்துக்கு வானத்துக்கு பச்சை கலர், தரைக்கு நீல கலர் அடிச்சேன். பசங்கெல்லாம் சிரிச்சானுங்க, 8வது பசங்கெல்லாம் சிரிச்சானுங்க, என்னடா இருக்கு அப்படின்னு. போடா இருக்கட்டும் இருந்தாரு. அப்ப எங்க டீச்சர் சாரதா டீச்சர், அவங்க பார்த்துட்டு எனக்கு தாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, இது மாடர்ன் ஆர்ட் மாதிரி இருக்கு. என் பேர் கதிரவன், அப்போ இப்பதான் அமிர்தம் சூர்யா. கதிர், இது மாடர்ன் ஆர்ட் மாதிரி இருக்கு கதிர். அப்படியா? அப்பதான் கேட்கிறேன், மாடர்ன் ஆர்ட்ன்ற சொல்லி அப்பதான் கேட்கிறேன். அவங்க என்னுடைய நண்பர்களுக்கு, மாணவர்களுக்கு சொல்றாங்க, உண்மையான வானம் என்பது, உண்மையான பச்சை என்பது வானம் தான் தருகிறது. எனவேதான் இவன் வானத்துக்கு பச்சை எடுத்திருக்கிறான். உண்மையான வானம் என்பது தரையில் தான் இருக்கிறது. நீர்நிலைகள் எல்லாம் தரையில் இருக்கிறது, அதுதான் உற்பத்தி செய்கிறது. எனவேதான் அதற்கு நீளத்தை அடக்கியிருக்கிறான். எனவே இது மாடர்ன் ஆர்ட் அப்படின்னு முதல் முறையா படிச்சு விட்டான். அதுக்கு பிறகு சந்துரு மாஸ்டர் பழக்கமானாரு. சந்துரு மாஸ்டரே கெதின்னு கிடப்பேன் வீட்டுல, முழுக்க அங்கதான் கிடப்பேன். ஓவியம் குறித்தான எல்லா புரிதல்களையும் விவாதங்களையும் அவரோடு நடத்தி ஓவியம் குறித்தான ஒரு முழு தெளிவை, அவர் கிட்டத்தட்ட அவரை வச்சு ஒரு 4 பேட்டி எடுத்திருக்கேன். வண்ணங்களும் மனப்பிறழ்வும் என்று ஒரு விஸ்தாரமான பேட்டி எடுத்திருக்கேன் அவரை வச்சு. இப்படி ஓவியம் குறித்தெல்லாம் அங்கிருந்து 8வதுல இருந்து இப்போ இந்த இடத்துக்கு ஓவியம் குறித்து பேசுவதற்காக வந்திருக்கிறேன். இப்போ இந்த ஓவியங்கள் முக்கியமா? இந்த ஓவியர் இவர் நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே உங்களை பார்த்து அச்சு அசலா வரையறதுக்கு இவரு ஆள் கிடையாது. அது இவர் எதுக்கு? ஒரு போட்டோகிராஃபர் பிரபு காளிதாஸ் போதுமே, அசத்திரமான மனுஷன். நம்மள எந்த ஆங்கிள் வச்சனும் நம்மள விதவிதமா எடுத்து காமிச்சிருவா அப்படியே. ஆகிய ஓவியர்கள் அச்சு அசலாக வரைவதல்ல, உணர்வுகளையும்
எண்ணங்களை வெளிப்படுத்துவது வண்ணங்களின் மூலமாக. அதுதான் ஒரு ஓவியனுடைய வேலை. அப்படி என்றால் இதுவரை என்னென்னலாம் நடந்திருக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நேரா வில்வத்துக்கிட்ட வந்தேன். மரபை வில்வநாதன் மரபை மீறாமல் வரைவது என்பது, மரபை மீறாமல் என்ன இருக்குதோ அது அப்படியே வரையறுத்து என்பது கிளாசிசம். மரபை மீறாமல் வரைவது என்பது கிளாசிசம் அப்படின்னு ஒரு இசம் இருக்குது வச்சுங்க. இப்ப வரையறதுக்கும் அந்த இசத்துக்கும் நான் சேர்த்து சொல்றேன். இயேசுநாதர் தான் முக்கியமானவர், பிரதானமானவர். அவருக்கு பின்னால் ஒரு ஒளிவட்டம் இருக்கிறது, ஒளிவட்டம் வரைவாங்க. இது கிளாசிசம். இதான் மரபு மீற மாட்டாங்க. இயேசு தான் அங்க பிரதானம். இப்ப அதுக்கு பிறகு ஒரு இசம் வருது, ஆட்கள் வராங்க. இயேசு நமக்கு தெரியறதுக்கு காரணமா இருந்தவன் அவன் காட்டி கொடுத்த யூதாஸ் தானே. யூதாஸ் இல்லைன்னா இயேசுக்கு எங்கடா வேலை இருக்கு அப்படின்னு இன்னொரு எதிர்வினையாக யூதாஸ்க்கு ஒரு ஒளிவட்டத்தை போடுறான். சீடர்கள் மத்தியில இயேசுக்கும் ஒரு ஒளிவட்டத்தை போடு, யூதாஸ் தலையில ஒரு ஒளிவட்டத்தை போடு அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு வருவதுதான், அதிலிருந்து தாண்டுவது தான் மேனரிசம். ஆக மரபானது கிளாசிசம் என்றால் அதற்கு எதிரானது இன்னொன்று மேனரிசம். அதை தாண்டி இன்னும் ஒரு படி மேலாக எல்லாத்தையும் சேர்த்து உடை. இது வரைக்கும் எவன் வச்சிருக்கான் அந்த மரபை உடை, கருத்து வச்சுக்கிறானா கருத்தை உடை என்று ஒழுங்கற்ற ஒழுங்கீனம், தீர்மானத்தை சிதைப்பது, தீர்மானித்ததை சிதைப்பது, இதையெல்லாம் சேர்ந்த ஒரு இசம் வருது. அதுதான் புரோக்கிசம். நண்பர்களே, இந்த புரோக்கிசம் தான் அதிகமாக தமிழ் இலக்கிய ஓவிய சூழலில் பயன்படுத்தப்பட்டது. நான் சந்துரு மாஸ்டர் பார்க்க போறேன். பிரமாதமா ஓவியம் வரைஞ்சுக்கிறாரு. என்ன அவர் சூரியன் கூப்பிடுவார். சூரியன் எப்படி இருக்கு? பிரமாதம் மாஸ்டர். வரைஞ்சுக்கிட்டே இருக்கிறான் மனுஷன், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அசத்துக்கிறான். என்ன வரைகிறாருன்னா காமதேனு. சார், தங்க நகையோட அந்த காமதேனு மடியோட 2 ரக்கை அப்படி விரிச்சுக்கிட்டு காமதேனு அப்படியே பிரம்மாண்டமா தெய்வாம்சமா அப்படிதானே சொல்லணும். அப்படி இருக்கு பினிஷ் ஆகல. மறுநாள் காலைல வரேன், பார்த்தா பெரிய அதிர்ச்சிங்க. மாஸ்டர் என்ன இது, ஏண்டா அப்படின்னாரு. நேற்று எவ்வளவு தெய்வீகமா இருந்தது காமதேனு, ஏன் இப்படி பண்ணி வச்சுக்கிறீங்க? ஏண்டா இது நான் காமதேனு பேசுறேன், அவர் மாடுன்னு பேசுறாரு. ஏண்டா இது மாடு தானடா? ஆமா மாஸ்டர், மாடு பால் கறக்கும்ல, கறக்குமே, மடி இருக்குது. மாடு பால் கறக்கும் அப்படின்னா சாணியும் போடும் இல்லடா அப்படின்னாரு. போடும். என்னன்னா அடுத்த நாள் வந்து பாக்குறேன், காமதேனு சாணி போட்டுன்னு இருக்குங்க அந்த படத்துல. எல்லாம் உடைச்சிட்டான் மனுஷன். நான் வைத்திருந்த கட்டமைப்பு, காமதேனு என்ற புனிதம் எல்லாவற்றையும் உடைச்சிட்டு காமதேனு சாணி போடுற மாதிரி படத்தை பார்த்தேன். அதிர்ந்து போயிட்டேன். நண்பர்களே, ஓவியம் ஒரு கருத்து, புரோக்கிசம் என்கின்ற கருத்து ஓவியத்தில் இப்படியாக எதிரொலிக்கிறது. ஓகேங்களா? இது ஓவியத்தில் தானையா, எனக்கு என்னையா? இதே தான் எழுத்துக்கு வருகிற போது எல்லோரும் ராமனை கொண்டாடி தீர்த்தார்கள். ராமா 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 என்று. புதுமை பித்தன் வருகிற போதுதான் அதே அகலிகை வருகிறாள், அதே கல்லாக மாறுகிறாள். கல் வந்து கல்லாக இருக்கிற போது ராமன் கால் வைக்கிறான், அகலிகை எழுந்து விடுகிறாள். எழுந்து அவ திரும்பி பார்க்கிறா, ராமனை கேட்கிறா, சீத்தைய தீக்குள்ள அனுப்பினால் தானே நீ தொட்டு நான் எழுந்துக்கணுமா? மீண்டும் கல்லாகிறாள் அகலிகை. புரோக்கிசம் முடிஞ்சு போச்சு. இதுவரைக்கும் நீ ராமன் மீது வைத்திருந்த கட்டமைப்பு எல்லாவற்றையும் புதுமை பித்தன், அகலிகை மீண்டும் கல்லாகவே மாறிவிடுகிறார் ராமனை கேள்வி கேட்டு என்று நீங்கள் வைத்திருந்த சித்தாந்தத்தின் மீது வேறொரு கட்டுமானத்தை வைக்கிறது அல்லவா அந்த புரோக்கிசம். சோ ஓவியம் இசம் ஓவியத்தில் வருகிறது, புதுமை பெற்ற நாட்கள் வழியாக இலக்கியத்தில் பாய்கிறது. இப்படித்தான் இசம் ஓவியத்தின் வழியாக இலக்கியத்தை செம்மைப்படுத்துகிறது. அப்படி செம்மைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எண்ணற்ற ஆளுமைகளில் ஒருவர் தான் நீங்கள் பாராட்டு விழா எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய வில்வநாதன் அவர்கள். நண்பர்களே, எனவேதான் இந்த விழா அவரை பாராட்டுவது என்பது மட்டுமல்ல, அதனூடாக இன்ன பிற ஓவியர்களை பாராட்டுவது, அவரின் வழியாக இனி வரப்போகிற கலைஞர்களை பாராட்டுவது, அவரின் வழியாக இந்த தமிழக அரசை போற்றுவது, எல்லாமே சேர்ந்ததுதான்
இந்த விழாவினுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் இன்னொரு விஷயம், நானும் ஓவியம் தான். ஏன்னா ஓவியர் சந்திரகிட்ட வந்து என்னுடைய முதல் தொகுப்பு 2000 வந்ததுங்க. ஒட்டுமொத்த கவிதை தொகுப்பு எடுத்து வந்து சந்திரகிட்ட கொடுக்குறேன், மாஸ்டர் கிட்ட. எனக்கு 2000 எனக்கு முன்னுரை எழுது வந்து ஜெயமோகன். 2000 அவர் எனக்கு பழக்கம், ஜெயமோகன். அவர் எழுதி கொடுத்துட்டாரு. தமிழ் அப்ப 2000 தமிழின் ஆக சிறந்த கவிஞன் ஜெயமோகன் எழுதி கொடுத்துட்டு அது பின்னட்டையில போட்டு ஜெயமோகன் மேல இருக்கிற கோபத்தெல்லாம் ஏன் மேல தீர்த்து கட்டி அந்த கவிதை தொகுப்பு இல்லாம போனதெல்லாம் உண்டு. அது வேற விஷயம். 2000 அப்ப நான் ஓவியத்துக்கு படம் வரையணும். நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அந்த கவிதைக்கு ஓவியம் நடுவு ஓவியம் வரணும் மாஸ்டர் சொல்றேன். அப்படின்னா மாஸ்டர் ஒரு ஓலை பிடிச்ச மாஸ்டர், உள்ள இருந்து ஒரு மரம் அந்த ஓலை பிடிச்சி பிச்சுக்கிட்டு ஒரு வெளியே வரணும் மாஸ்டர். அந்த மாதிரி இந்த கவிதைக்கு ஓவியம் வேணும். அப்படித்தான் நான் எழுதியிருக்கேன். அதுல சீதக்காதி இல்லம் அப்படின்னு தலைப்பு போட்டு அந்த குடிசை எப்படியெல்லாம் செதஞ்சு இருக்குது பாரு அப்படின்ற மாதிரி ஒரு கவிதை. சரி, அதுக்கு நீயே வரைஞ்சிக்கோ, என்னையே வரைய சொல்றேன்னாரு. இல்ல மாஸ்டர், இப்படி இருந்தா நல்லா இருக்கும், நான் வரைய மாட்டேன். நீ எப்படி வரையணும்னு நீ முடிவு பண்ணிட்டல, அதை என்கிட்ட சொல்லாத, உன் ஓவியத்தை நீயே வரையினாரு. சரிப்பா அப்படின்னு நானே வரைஞ்சுக்கிட்டேன். அந்த முதல் தொகுப்புகள் இருக்கிற பல ஓவியங்கள் நானே வரைஞ்சது. அதை பார்த்துட்டு 2-3 நண்பர்கள் இனிமேல் ஓவியர்கிட்ட போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல் அட்டைக்கு 3 ஓவியங்கள் நானே வரைஞ்சு அட்டைப்படமாகவும் வந்தது. ஆக வில்வநாதன் அவர்களை ஒரு எழுத்தாளனாக மட்டுமல்ல, ஒரு பத்திரிகையாளனாக மட்டுமல்ல, ஒரு ஓவியனாகவும் பாராட்ட வந்திருக்கிறேன். வாழ்க வளமுடன்.